பிஎஸ்என்எல்லோட 3G கொஞ்சம் கொஞ்சமா ஷட் டவுன் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸை நீங்க பரவலா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மதான். ஆனா, அத படிப்படியா தான் பண்ண போறாங்க. இந்த ப்ராப்ளம்ல இருந்து நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா மாட்டாம தப்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா சொல்றேன். முக்கியமா பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா, இப்ப தங்களோட 4G சேவை அதிவேகமா தொடங்கிட்டு இருக்காங்க. 5G சேவையும் பல இடங்கள்ல ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 3G அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் மாரி தோணுது போல இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல காஸ்ட்ட கம்மி பண்றதுக்காகவும், அதே நேரத்துல 3G அப்படிங்கிற இந்த சர்வீஸ்க்கும் மெயின்டனன்ஸ் பண்ணணும் இல்லையா? இந்த மெயின்டனன்ஸ் காஸ்ட் மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணா, உண்மையாலுமே பிஎஸ்என்எல் இன்னுமே ப்ராஃபிட்டா இருக்கும்ங்கிறதுக்காக, இப்போ பிஎஸ்என்எல் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, தங்களோட 3G சர்வீஸ ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல முடியும். சரி, இதுலருந்து எப்படி தப்பிக்கிறது? ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் உங்களோட 3G சிம்ம நீங்க அப்கிரேட் பண்ணாலே போதுமானது. எதுக்கு அப்கிரேட் பண்ணலாம்? நீங்க நார்மலைஸ்டா பார்த்தீங்கன்னா 4G சிம்க்கு அப்கிரேட் பண்ணலாம். இல்ல எனக்கு 5G தான் வேணும் அப்படின்னாலும் 5G சிம்முக்கும் உங்களால அப்கிரேட் பண்ண முடியும். உங்க ஏரியாவுல எந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ஸ்ல எங்க பிஎஸ்என்எல்லோட ஆஃபீஸ் இருக்கோ, நீங்க அங்க டைரக்ட்டா போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சிம் அப்கிரேட் பண்ணலாம். யார் யாரெல்லாம் கம்பல்சரியா பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லிடுறேன். ஸோ இந்த வகையான சர்வீஸ் சென்டர் பக்கத்துல இல்ல, ஆஃபீஸ் பக்கத்துல இல்லன்னா, நீங்க டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் ஆப்க்குள்ள போங்க. அங்க அப்கிரேட் டூ 4G சிம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணாலே டாப்ல உங்க நம்பர் வரும். கீழ உங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ணுங்க. வீடு தேடி இந்த சர்வீஸ் பண்ணி குடுத்துட்டு போயிருவாங்க. கண்டிப்பா ஆதார் உங்க கையில இருக்கணும். இல்ல என்னால ஆப்ல பண்ண முடியல அப்படின்னா வெப்சைட்லயும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோட போர்ட்டல் வெப்சைட்லயே உங்களுக்கு இந்த வகையான சர்வீஸ் குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, கடைசியில ஸ்க்ரோல் பண்ற மாரி இருக்கும். நியூவான சிம் வாங்குறது மத்த விஷயங்கள்லாம் இருக்கும். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் டூ 4G சிம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இத ஜஸ்ட் டேப் பண்ணாலே போதுமானது. நீங்க ரொம்ப சிம்பிளாவே இங்கேயும் அதே மாரி அட்ரஸ் போர்ட்டல் ஃபில் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். அல்லது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்லயே பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. இது நீங்க எந்த வகையான கிரைட்டீரியா இருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஈஸியா பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் கால் பண்ணியோ, இல்ல உங்களுக்கான ஏதாவது ஒரு பேசிக்கான கொஸ்டின், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின் இருந்தாலோ தாராளமா கேட்டு உங்களுக்காக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் கம்பல்சரி அப்கிரேட் பண்ணணும்? நீங்க ஃபீச்சர் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்களோட சிம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட்செட்டே 3G தான் சப்போர்ட் பண்ணும். சில ஹேண்ட்செட் பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட் பண்ணும். மேபி லேட்டஸ்ட்டா இந்த மொபைலா இருந்தா, இல்ல ஓல்டு ஃபீச்சர் மொபைல் தான் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மொபைலுக்கும் சரி, உங்க சிம்முக்கும் சரி 2க்குமான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் துண்டிக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது படிப்படியா தான் பண்ண போறாங்க. ஆனாலும் வருமுன் காக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப சர்வீஸ் எந்த இடத்துல கட் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த ஓல்டு மொபைல்லாம் இருக்கும்போது பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் தயவு செஞ்சு 3Gல இருந்து ஆட்டோமேட்டிக்கா 4G சிம்க்கு மாத்திக்கோங்க. உங்க ஏரியாவோட லொகேஷன் பொறுத்து. 4G இல்ல எனக்கு 5G தான் குடுக்குறாங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க மாத்திக்கலாம். 5G சிம்மும் பார்த்தீங்கன்னா நம்மளோட 4G ஹேண்ட்செட்ல செட் ஆகும். 3G ஹேண்ட்செட்லயும் செட் ஆகும். ஸோ எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. ஆனா அந்த 3G சிம் இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்திக்கோங்க. அப்கிரேட் பண்ணிக்கோங்க. 4Gயோ அல்லது 5Gயோ நீங்க அப்கிரேட் பண்றது மூலியமா சடனான டிஸ்கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல நீங்க அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்ல முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க காஸ்ட் கட்காக தான் பண்றாங்க. அந்த காஸ்ட் கட்லயும் பார்த்தீங்கன்னா Nokia அண்ட் ZTE அப்படிங்கிற 2 கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இந்த வகையான 3G சர்வர் பிளஸ் பார்த்தீங்கன்னா 4G சர்வர் அண்ட் 5G சர்வீஸ் வழங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். இவங்களுக்கு காசு கொஞ்சம் கம்மி பண்ணா இவங்க ப்ராஃபிட் பார்க்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன பண்றாங்கன்னு. ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.